ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 11. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் அந்த கர்மம் அப்படிங்கிறத இன் டோட்டலா ஒழிக்க கூடாது. கர்மம் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அதில் நான் செய்கிறேன் என்ற பாவமும் அந்த பலோ இச்சையும் இல்லாமல் இருத்தல், இதை மட்டும்தான் செய்யணும். அப்படி நீ செய்யறதுனாலேயே நீ கர்மம் செய்யாதவன் ஆகிவிடுவாய். இதுதான் கான்செப்ட், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற கான்செப்ட். இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல மறுபடியும் நமக்கு அந்த ஃபீல் வந்துடுமோ, ஏதோ ஒரு டோட்டலாவே கர்மத்தை விட்டு விலகிடலாம் அப்படின்ற இந்த ராஜச கர்ம தியாகத்துல இந்த கர்மம் செய்யறதுனால ஒரு துன்பம் வருது அப்படின்றதுனால நம்ம கர்மமே செய்யாம ஏன் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பான் இல்லையா, அவங்களுக்காக கண்டிப்பா நீ தேகத்தை எடுத்துட்டேன்னா கர்மம் செஞ்சுதாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக எத்தனை எக்ஸாம்பிள்ஸ், எப்படிதான் அவருக்கு தோணுதுன்னு தெரியல, அத்தனை எக்ஸாம்பிள்ஸோடு அடுக்கிறாரு. படிக்கிறார். அன்றியும் ஹே சவிய சாட்சி, தேகம் எடுத்த பிறகு கர்மத்தின் விஷயத்தில் வெறுப்பு பாராட்டுகின்றவன் முற்றிலும் ஞானமற்றவனே. தேகம் எடுத்த பிறகு நீ கர்மம் செய்ய மாட்டே அப்படின்னு நினைக்கிறது 100% லூசுத்தனமான ஒரு முட்டாள்தனமான விஷயம். எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மட்குடம் மண் விஷயமாக வெறுப்பு பாராட்டி என்ன செய்துவிட முடியும்? மட்குடத்துக்கு எனக்கு மண்ணே பிடிக்காது அப்படின்னு அந்த குடம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. டேய், நீயே அதுவாலதானே ஆயிருக்க, அதாலதான் உன்னை ஆக்கணும். அப்புறம் நீ அதுல வெறுப்பு பாராட்டினேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ வெறுப்பு பாராட்டிட்டா மட்டும் நீ கர்மம் செய்யாம இருந்துட முடியாதுன்னு அர்த்தங்க. நீ என்னதான் வெறுப்பு பாராட்டினாலும் நீ கர்மம் பண்ணித்தானே ஆகணும். நீ உடம்பு எடுத்துட்டேன்னா கர்மம் பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கறது இந்த மாதிரி சொல்றாரு. வஸ்திரம் நூலின் அவசியத்தை எனக்கு வேண்டாம் என்று அதை விலக்கி வைக்க முடியுமா? The same examples has been repeated in the வஸ்திரம்னா துணி, சரியா? சோ குடம் மண்ணு வேண்டாம்னு சொல்ல முடியாதது போல அதே மாதிரி ஒரு துணி எனக்கு நூல் வேண்டாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேலிக்குத்தா இருக்குமோ, அப்படி இருக்குடா நான் உடம்பு எடுத்துட்டு எனக்கு கர்மம் வேண்டாம், நான் கர்மம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது அப்படின்னா இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நெருப்பு வெப்பத்தின் விஷயத்தில் வெறுப்பை பாராட்டி என்ன செய்ய முடியும்? நெருப்பு வெப்பத்தின் விஷயத்தில், நெருப்புனாலே வெப்பம்தான், வெப்பம்னாலே நெருப்பு தான். அது ரெண்டு எனக்கு வெப்பம் பிடிக்காதுன்னு நெருப்பு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா வெப்பம் வந்துடாம போயிடுமா? நீ கர்மம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா தேகம் எடுத்ததுக்கு அப்புறம் கர்மம் செய்யாம இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தீபம் பிரகாசத்தின் மேல் பகை பாராட்டி, தீபம்னாலும் பிரகாசம்னாலும், நெருப்புனாலும் வெப்பம்னாலும், தீபம்னாலும் பிரகாசம்னாலும், எத்தனை தோணுது பாருங்களா அவருக்கு எக்ஸாம்பிள்ஸ். பெருங்காயம் நாற்றத்தின் விஷயத்தில் நஷ்டம் பாராட்டினார். சோ எதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்னு யோசிப்பார் போல உட்காந்து. எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நமக்காக எக்ஸாம்பிள்ஸா தர்றாரு. பெருங்காயம் நாற்றத்தின் விஷயத்தில் கஷ்டம் பாராட்டினால் அதற்கு நல்ல வாசனையை உண்டாக்கி வைப்பது எப்படி முடியும்? நீர் திரவத்தன்மையை விட்டு எங்கே போய் ஒளிந்து கொள்ளும்? லிக்யூடிட்டி, தண்ணீர்னாலே அதனுடைய ப்ராப்பர்ட்டி லிக்யூட் தான். அந்த லிக்யூடிட்டி இல்லைன்னா அது தண்ணீரே சொல்ல மாட்டேன். அதாவது சர்க்கரை, அதாவது கரும்பு, கரும்புனாலே இனிப்பு தான், இனிப்பினாலே கரும்பு தான். அந்த மாதிரி கரும்பை எப்படி இனிப்பு பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம் அது கர்மம் செய்வதை தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்றதுக்காக இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் அடுக்கியிருக்காரு. சோ நீர் திரவத்தன்மையை விட்டு எங்கே போய் ஒளிந்து கொள்ளும்? அப்படியே சரீரம் என்ற ஒன்று ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அளவுக்கும் கர்மத்தை செய்யக்கூடாது என்ற ஒரு புத்தி மயக்கம் எவ்விதம் பயன்படும்? சேம் டோட்டல் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படிங்கிறது தான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ்ல அருமையா சொல்லி முடிச்சிருக்கார். ஒருவன் நெற்றியில் இட்டுக்கொண்ட பொட்டு கோணலா இருந்தால் அதை அழித்து விட முடியும். ஆனால் நெற்றியே கோணலா இருந்தால் அதை திருத்தவாவது எடுத்து எரிந்து விடவாவது எவ்விதம் முடியும்? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இத்தனை எக்ஸாம்பிள் சொன்னது பத்தாது, மறுபடியும் ஒருத்தன் நெற்றியில பொட்டு வைக்கிறேன், பொட்டை நான் கொஞ்சம் கோணலா வச்சுட்டேன். கோணலா வச்சுட்டேன் அப்படின்னா நான் திருத்திடலாம். எப்படி நான் கோணலா வச்சேனோ அதை கரெக்டா வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நெத்தியே கோணலா இருக்கு, நீ எப்படி வச்சாலும் அது கோணலா தான் தெரியும். இப்ப என்ன பண்ணுவ? So therefore it is impossible to eradicate the total karma. So வேகத்தை எடுத்துட்டேன்னா நீ கர்மம் பண்ணிதாண்டா ஆகணும் என்ற விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்.
விகித கர்மத்தை தானே செய்து வைப்பதால் தானே அதை செய்யாமல் விட்டுவிடவும் முடியும். ஆனால் கர்மத்தையே முற்றிலும் விடுவது எப்படி சாத்தியமாகும்? ஏனென்றால் தேகம் கர்மமயமாகவே இருக்கிறது. ஒரு சூட்சுமத்தை உள்ள லைட்டா போட்டிருக்காரு. அதாவது புரியாத பாசையில இருக்கு பாருங்க. விகித கர்மத்தை செய்து வைப்பதால் தானே அதை செய்யாமல் விட்டுவிட முடியும். விகித கர்மம்னா செய்ய வேண்டிய கர்மம், நித்திய நைமித்திய கர்மம். சோ இந்த கர்மத்தை செய்வதாலேயே அதை செய்யாமல் விட்டுவிட முடியும். என்னையா பேசுற? செய்யுங்கிறியா செய்யலைங்கிறியா? செஞ்சா எப்படி செய்யாம விட்டுவிட முடியும்? இட்ஸ் வெரி சிம்பிள். நாம நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாம செய்றீங்க, பலன் எதிர்பார்க்காம செய்றீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யல ஆனா செய்றீங்க, செய்யல செய்றீங்க. சோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். விகித கர்மத்தை நம்ம எப்படி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, வலைச்சை இல்லாமல் பிளஸ் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல், இந்த ரெண்டையும் வச்சுதானே பண்ண சொல்லியிருக்காரு. இன் சச் இஸ் தி கேஸ் ஆட்டோமேட்டிக்லி நீ விகித கர்மத்தை பண்ற, பட் பண்றங்கிறது எந்த ஒரு கர்மத்துக்கும் பலன் உண்டு இல்ல. ஆனா நீ விகித கர்மத்தை இந்த இந்த மாதிரி மெத்தட்ல நீ பண்ணிட்டதுனால அது எந்த பலனையும் கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்மமே செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஃபீலிங்கே உனக்கு இல்ல. சோ தேர்ஃபோர் இப்படித்தாண்டா நீ கர்மத்தை தியாகம் பண்ணணும். சோ முற்றிலும் கர்மத்தை விட்டு விலகுவதுன்றது எப்படி அப்படின்னா, இட் ஷுட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அது நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாம நீ செய்வதாக இருக்குதுன்னா அப்படி நீ செய்யல, அப்படி தியாகம் பண்ணிட்ட. அப்படி கர்ம தியாகம் பண்ணணுமே தவிர நீ அதுக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேண்டாம்னு உட்கார்ந்து செய்யாம இருக்கலாம் முடியாது என்ற விஷயத்தை தான் அந்த இடத்துல சூரியமாக சுட்டி காட்டியிருக்கின்றார். ஏன்னா பாடி சரீரம் என்பதே கர்மமயமாகவே இருக்கிறது. அதனால் சரீரம் எடுத்தவன் கண்டிப்பாக கர்மம் செய்ய வேண்டும். ஒருவன் தூங்கும் போது கூட சுவாச ரூபமான கர்மம் நடந்து கொண்டே வருகிறது. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மூச்சு காத்த சொல்றாரு. சரியா? நீ தூங்கின பிறகும் கூட மூச்சு காத்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு தாண்டா இருக்கு. இஸ் இட் நாட் தட் ஆக்ஷன் அகைன்? மூச்சு விடுறதுன்றது ஒரு கர்மம் தானேங்க, ஒரு ஆக்ஷன் தானே. அதை நீ பண்ணிட்டு தானே இருக்க. நீ தூங்குனதுக்கு அப்புறமே ஆக்ஷன் பண்ணிட்டு தானடா இருக்க. நீ எங்க இருந்து ஆக்ஷன் பண்ணாம நிப்பாட்டணும்னு நினைக்கிற? தூங்குனதுக்கு அப்புறமே நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்ப எப்படி ஆக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியும்? என்ன அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. கர்மம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, சாரி, நடந்து கொண்டே வருகிறது. மனுஷனுடைய பிரயத்தனம் இல்லாமலேயே கர்மம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரீரத்தின் சேர்க்கை ஒன்றை காரணமாக கொண்டு எல்லா கர்மங்களும் ஜீவனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒருவன் இருந்தாலும் இறந்து போனாலும் கர்மம் நின்று போவதில்லை. என்னப்பா இருந்தாலும் நின்று போவதில்லைன்னு போட்டிருக்காரு. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் கண்டினியூ ஆகுதுல்ல. சோ அந்த எய்ம்ல சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுப்போம். ஆனால் அப்படிப்பட்ட கர்மத்தை ஒழித்துக் கொள்வதற்கு ஒரு வழி உள்ளது. அது என்னன்னா, கர்மத்தை செய்யும் போது வலேச்சைக்கு வசப்பட்டு போகாதிருத்தலே அதுவாகும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு. கர்ம பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவன் மனக்குளிர்ச்சிக்கு பாத்திரமாவதால் ஆத்ம ஞானம் பிரகாசமாக உண்டாயி கயிற்றை பாம்பென்று நினைத்த அஞ்ஞானம் கயிறென்று ஞானம் ஏற்பட்டதால் தீர்ந்து போவது போலே ஆத்மா யதாவத்தாய் அறியப்பட்டு அஞ்ஞானம் நசித்து போவதோடு கர்மமும் நசித்து போகிறது. இப்படித்தான் விட்டு போக வேண்டியது. கர்மமும் நசித்து போகிறது, விட்டு போக வேண்டியதுதான். சரி, விட்டு போக வேண்டியதான கர்மம் இப்படித்தான் விட்டு போகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? அதாவது ஆத்ம ஞானம் வந்துட்டா மட்டும் கர்மம் தானாம போயிடும். ஆத்ம ஞானத்துக்கு கர்மத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், ஆத்ம ஞானம்ன்றது நீ யாருன்னு புரிஞ்சுக்க போற. நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் கர்மம் காணாம போயிடுமா என்ன? கர்மம் நீ தேகத்தை எடுத்த வரைக்கும் பண்ணிதானா அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். ஆனா இதுல விஷயம் இருக்கு. என்ன சொல்றாரு? ஆத்ம ஞானம்னா என்ன? ஆத்ம ஞானம்னா பிரம்மம்னு ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. அப்புறம் இதெல்லாம் இல்லேன்னு புரிஞ்சுக்கிறது. உடம்பே இல்லைன்னா உடம்பை மையமாக வைத்த அந்த வேலை மட்டும் இருக்கா என்ன? சோ when it is completely illusion என்று நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் போது பிரம்மம் மட்டுமே உண்மை, மற்றவையெல்லாம் வெறும் மாயை, வெறும் கற்பனை, அவைகள் எல்லாம் இல்லவே இல்லை, வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது என்ற அற்புத ஞானம் ஒருவனுக்கு உதயமாகிவிட்ட பிறகு கர்மம் நசித்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப மட்டும் எப்படிங்க கர்மம் நசிக்கும் அப்படின்னு கேட்டா, அங்கே கர்மம் செய்பவன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்,
பிரம்மம் எதையும் செய்வதும் இல்லை, செவிப்பதும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் பிளஸ் மாயையிலே இருக்கின்ற அந்த கர்மங்களுக்கும் பிரம்மத்துக்கும் சம்மதமே இல்லை என்ற காரணத்தினாலும், உண்மையில் கர்மம் தோற்ற மாத்திரமாகவே இருந்தாலும் அதற்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற காரணத்தினாலும் பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு கர்ம பந்தம் ஏற்படுவதில்லை, கர்மம் இல்லவே இல்லை என்று புரிந்து விடுகிறது. சோ இப்ப நீங்க என்ன நினைக்கலாம், நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி இல்லை, நீ ஞானி ஆனதுக்கு அப்புறமும் இந்த உடம்பு இயங்கும், இந்த உடம்பு எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கோம், ஆனா யூ வில் நாட் ஃபீல் தட் ஐ அம் டூயிங், நான் பண்றேங்கிற ஃபீலிங் தான் இருக்காது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக தானாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை. ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உண்மையில எதுவுமே நடக்கலைங்கிற தெளிவா அவன்கிட்ட இருக்கு, இப்ப கர்மமே இல்லைங்கிற தெளிவும் அவன்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய கர்மமும் தானாக பிரகிருதியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்று தெளிவில் இருக்கான் பிரம்ம ஞானி. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட கர்மம்ங்கிறது என்ன பேச்சு? ஊரார் வெளி பார்வைக்கு நம்ம பார்க்கும் போது அவர்களும் மற்றவர்களை போல் கர்மம் செய்வது போல் தோன்றினாலும் கூட உண்மையில் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு விட்ட பிறகு கர்மம் அவர்களுக்கு ஏற்பட வழியே இல்லை. இப்படித்தான் நீ கர்ம பந்தத்தை துறக்க வேண்டும், கர்மத்தை விட்டு விலக வேண்டும். இப்ப கர்மத்தை துறக்கணும் அப்படின்னா எப்படி துறக்கணும்? நீ பிரம்ம ஞானி ஆயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்மம் உங்ககிட்ட ஒட்டாது, அப்படிதான் துறக்கணும். நீ பிரம்ம ஞானி ஆனா கூட ஸ்டில் the bodies will function but you will not attach it to it, அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும் என்று இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கர்மத்தை எப்படி தியாகம் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் இங்க சொல்லியிருக்காரு, கயிற்றை பாம்பென்று நினைத்த அஞ்ஞானம் கயிற்று என்ற ஞானம் ஏற்பட்டதால் தீர்ந்து போவது போலே ஆத்மா யதாவத்தாக அறியப்பட்ட பிறகு. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஆத்மாவே கர்மா ஆத்மாவை வந்து கர்த்தா என்கிறான், கோப்தா என்கிறான், ஆத்மாவை வந்து செய்கிறது, ஆத்மா அனுபவிக்கிறது அப்படின்னு கூட்டாத்தனமா அஞ்ஞானத்துல நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஆத்மையான ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, டேய் நான் எதையுமே செய்யாம ஜஸ்ட் சும்மா இருக்கேன்டா, எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய சாநித்தியத்தினால, அது கூட நான் செய்யறது இல்லை, சப்போர்ட்ல அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் அது எதுவுமே இல்லை, ஆனா இல்லாதது கூட இருப்பதாக கூட பார்த்தாலும் கூட தானாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். So this is the more important point. கர்மத்தை இப்படித்தான் விட்டு விலகி போக வேண்டும். உன்னை விட்டு கர்மம் எப்படி விலகி போகணும், இப்படித்தான் விலகி போகணும். இவ்விதமாக கர்மத்தை விட்டொழித்தலே உலகில் மகா தியாகம் என்று சொல்லப்படும். தியாகத்திலே மிகப்பெரிய தியாகம் எதுன்னா இந்த மாதிரி நீ கர்மத்தை விட்டொழிக்கணும், நீ கர்மத்தை தியாகம் பண்ணணும். ஆனா எப்படி? நீ ஆத்ம ஞானத்தை பெற்று விட்டதனால் உனக்கு ஒரு கர்ம தியாகம் ஏற்படுகிறது அல்லவா, அதுதான் மிகப்பெரிய தியாகம் என்று சொல்லப்படும். மற்ற விதமான தியாகங்கள் எல்லாம் ரோகிக்கு ரோகத்தின் ஆதிக்கத்தால் உண்டான மூச்சையை இலைப்பாறுதல் என்று சொல்வது போலாகும். என்ன பற்றி சொல்லிட்டாரு? மற்ற தியாகங்கள் எல்லாம் ஒருத்தர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கான் அப்படின்னா அடிக்கடி மயங்கி விழுந்துடுறான்னு வச்சுக்கோங்க. உடம்புக்கு முடியாம மயங்கி விழுந்துடுறவன நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னா சொல்லுவீங்க. இலைப்பாறுதல் அப்படிங்கிறது ஃபுல்லஸ்ட் அவேர்னஸோட அவன் ஹாயா ரிலாக்ஸ் எடுத்தா அது வந்து இலைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். அதை விட்டு நீ வந்து வியாதியின் முத்தத்துல ஒரு வலி வேதனை தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்ட, அது எப்படி இலைப்பாறுதல் ஆகும்? அப்படித்தான் நீ வந்து எனக்கு கடமை செய்யறது கஷ்டமா இருக்கு, வேணாம் இந்த கஷ்டத்தை நான் எதுக்காக கர்மத்தை தியாகம் பண்ணண்டா இருக்கு, கர்மம் செஞ்சா கஷ்டமா இருக்கா அதனால நான் தியாகம் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணிட்டா தியாகம் ஆயிடுமா? அதெல்லாம் தியாகமே கிடையாது. ஆத்ம ஞானத்தின் வழியாக நீ தியாகத்தை பெற்றால் அதுவே தியாகம். அடுத்தடுத்து பயங்கரமா திட்டுவாரு. அந்த மாதிரி நீ தியாகம் பண்றேங்கிற பேர்ல மகனே எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க, நீ வந்து எவ்வளவு கஷ்டப்பட போற அப்படின்னு. இலைப்பாறுதல் என்று சொல்வது போலவே ஆகும். அப்படியே தடியெடுத்து பயந்து ஒதுங்கினவன் பக்கத்தில் இருந்த ஒன்றின் மேல் மோதிக்கொண்டது போலே. இதுதான் சொன்ன நினைச்ச எக்ஸாம்பிள். தடியெடுக்கு பயந்து ஓடி போனவன் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துல மோதி அடிபட்டா போலே. இட் இஸ் நாட் பாசிபிள். நீ பயந்துட்டு ஓடின கர்மம் செய்யறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கஷ்டமா இருக்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீ பயந்து ஓடினேன்னா மகனே போய் அங்க முட்டத்தானே போற. என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன், அடியெடுத்துக்கு பயந்துட்டு நீ ஓட ஆரம்பிச்ச அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம ஓடுறேன்ட்டு எங்கேயாவது முடிப்பு இல்ல. சோ அப்படி ஆயிரும்டா. எப்படி தியாகம் பண்ணணும்னு புரியாம நீ தியாகம் பண்ண இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க.
கஷ்டத்தை சரி ஒரு கர்மத்தை செய்வதின் கஷ்டத்தை ஒதுக்கிக் கொள்கிறவன் மற்றொரு கர்மத்திலே சிக்கி போகிறான். இட் இஸ் நாட் இம்பாசிபிள். சோ ஒரு கஷ்டம் கர்மத்தை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்ட அப்படின்னா விட்டதுனாலேயே இன்னொரு கர்மத்துல நீ செமையா சிக்கிட்டேன்னு அர்த்தம். சோ இன் திஸ் வே தான் இந்த மாதிரி ஆகுமே தவிர கர்மத்தை விட்டொழிக்கவே முடியாது. ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டேன்னாலும் இந்த பாடி கர்மம் செய்து கொண்டிருக்கும். ஆனால் உனக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு டூ தி தியாகா. இப்படித்தான் நீ தியாகம் பண்ண முடியும் என்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது இத்துடன் இருக்கட்டும். எவன் கர்மத்தை செய்து பலதியாகத்தால் அக்கர்மத்தின் சம்பந்தத்தை அறுத்துக் கொள்கிறானோ அவனே உண்மையான தியாகம் செய்கிறவன் என்று மூவிலகிலும் கொண்டாடப்படுகின்றான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி, நீ கர்ம பல தியாகம் நான் செய்கிறேன் என்ற பாபம் இல்லாமல் செய்தல் அல்லது பல இச்சை இல்லாமல் செய்தல் இதுதான்டா உண்மையான தியாகம் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.